இன்று நான் உங்களுடன் ஹென்றி வாட்ஸ் பிக்சரின் பொன்மொழிகளை பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். மிகப்பெரிய ஏமாற்றத்திற்கு பின்புதான் உனக்கு மிகப்பெரிய வெற்றி வருகின்றது. அருமையான வரிகள். பலர் ஒரு முறை ஏமாந்து விட்டோம், நாம் தோல்வி கண்டு விட்டோம் என்றால் துவண்டு விடுகின்றோம். அந்த துவளாமல் இருந்து விடாமுயற்சிக்கு அதற்கு பிறகு பல தொடர்ந்து முயற்சிகள் செய்தோம் என்றால் வாழ்க்கை சிறப்பாக அமையும். அதனால் ஒரு தோல்வி 2 தோல்விகளை கண்டு அல்லது நாம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி அடையவில்லை என்றால் துவண்டு விடாமல் விடாமுயற்சி, புதிய சிந்தனைகளுடன் புதிய அணுகுமுறையுடன் நாம் தொடர்ந்தோம் என்றால் வெற்றி நமக்கு நிச்சயமாக கை கொடுக்கும் என்பது எந்தவித ஐயமும் கிடையாது. அதனால் வெற்றி முயற்சியை ஒரு தோல்வி 2 தோல்வி அல்லது இருமுறை நீங்கள் அடையும் பின்னடைவுகளினால் பயந்து விடாதீர்கள். தோல்வி என்று ஒன்று கிடையவே கிடையாது. பின்னடைவு சில நேரங்களில் நாம் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்காமல் இருக்கும். ஆனால் தோல்வி என்று அதை நாம் கூப்பிடவே முடியாது. அது நாம் எதிர்பார்த்த ஒரு விஷயங்கள். ஆனால் நிச்சயமாக அந்த அணுகுமுறையை திட்டத்தை ஒரு சிறு மாற்றங்கள் செய்து நாம் முயன்றோம் என்றால் நிச்சயமாக நாம் வெற்றி காணப்போகின்றோம் என்பதுதான் நம் மனதில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய பொருள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுத்துங்கள், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள், லைக் செய்யுங்கள். அதே வேளையில் இந்த பின்புலத்தில் ஒரு அருமையான பாடல் ஒலித்து கொண்டிருக்கின்றது. அந்த பாடலை என்னுடைய லிங்க் இருக்கின்றது, அதை கேளுங்கள். அது உங்களுக்கு நல்ல சிந்தனைகளை தரும். முடிந்தால் பல முறை கேளுங்கள். அன்றாடம் ஒரு காலையில் எழுந்தவுடன் ஒரு முறை கேளுங்கள். நிச்சயமாக நல்ல நல்ல சிந்தனைகள் உங்களுக்கு வருவதற்கு அது வழிவகுக்கும். உறங்காத கனவு என்ற புத்தகத்தையும் நான் எழுதியுள்ளேன். அதை முடிந்தால் நீங்கள் அதனுடைய லிங்க் இங்கே இருக்கின்றது, வாங்கி வாசியுங்கள், வெற்றியடையுங்கள் என்று கூறி இந்த காலை பொழுதில் உங்களுக்கு எல்லா சிறப்புகளும் அமைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுவது பிரேனா வேணுகோபால்.